முடி நல்லா நீளமாக அடர்த்தியாக வேணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அப்படி இருக்கிறவங்க விடாமல் ரெகுலராக இதை ட்ரை பண்ணி பார்த்தா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கணும், 2 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. ஏதாவது ஒன்று வேணும்னு நினச்சி நம்ம ட்ரை பண்ணோன்னா விடாமல் செஞ்சால் தான் அதோட ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ 10, 15 சின்ன வெங்காயமும் 7, 8 பல்லு பூண்டும் சேர்த்துருக்குறோம். காரத்துக்காக 2 பச்சை மிளகா, 4 வத்தல் சேர்த்துருக்குறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக புளி சேர்த்துருக்குறோம். புளி டேஸ்ட்டு ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, ஆனால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும். இப்போது 3/4 கப் அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா கழுவி எடுத்து வச்சதை சேர்த்துருக்குறோம். இதை வதக்கிக்கலாம். கருவேப்பிலையை நம்ம பொடியாக யூஸ் பண்ணலாம், மோரில் அரைச்சி குடிக்கலாம், இந்த மாதிரி துவையலாக பண்ணி சாப்பிட்லாம், சட்னியாக செஞ்சு சாப்பிட்லாம். எந்த விதத்துலையாவது டெய்லி கொஞ்சமாக எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்குறோம். இது நல்லா ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம துவையலாக அரைச்சி எடுத்தாச்சு. இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா நெய்யோ நல்லெண்ணெய்யோ சேர்த்துக்கலாம். வெரைட்டி ரைஸ், தயிர் சாதத்துக்கு எல்லாமே ஒரு சூப்பரான சைட் டிஷ் காம்பினேஷன். சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமா இருங்க.